வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். இனிய தமிழர் திருநாள் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. பொங்கலுக்கு எல்லாம் ரெடி ஆயாச்சா? எல்லாமே ரெடி ஆயாச்சு. சூப்பர் 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 ஐயா. பொங்கலை பற்றி ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க. அதுதான், அதுக்காக தான் வரேன். இப்போ இந்த பொங்கல்ங்கிறது தை மாதம் கொண்டாடுறதுனால இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னோம். ஏன் இதை தை மாதம் கொண்டு போய் பொங்கல் நம்ம கொண்டாடுறோம்? வருஷம் பிறக்கிறது ஜனவரி மாதம். ஜனவரி ஸ்டார்டிங்கில் மார்கழி மாதம் தான் வருது. மார்கழி மாதம் கொண்டாடலாமே. இல்லை மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, இவ்வளோ மாதங்கள் இருக்குது. எதுக்கு அதெல்லாம் விட்டுட்டு நம்ம தை மாதத்தில் கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா, ஆடி மாதம் வந்து விவசாயிகள்லாம் நாற்று நடுவா. 6வது மாதம் பயிர் வளர்ந்து அறுப்புக்கு ரெடியாக இருக்கும். அந்த 6வது மாதம் தான் தை மாதம். அந்த தை மாதத்தில் அறுப்பறுக்கிறது விவசாயிகளுக்கு ரொம்ப ஒரு கொண்டாட்டமாக, இந்த காலங்களே அதுவே கோவில் திருவிழா மாதிரி பண்ணுவாள். உண்மையான கோவில் விவசாய நிலம் தான், அதில் வளர்கிற பயிர் தான் சாமி. அப்படி இருக்கிறச்சே இந்த முதல் அறுப்பு இருக்கு இல்லையா, அதை அறுத்து கோவிலுடைய தெய்வங்களுக்கு கொடுப்பாள். அந்த ஊரோட இல்ல தெய்வம் பிடாரி அம்மனாக இருக்கலாம். கிராமப்புறங்கள்லாம் பிடாரி அம்மன் ரொம்ப பிரசித்தி பெற்ற அம்பாள். ஊரோட இல்ல தெய்வம் சில கிராமங்களில் முருகரும் இருக்கார், முருகப்பெருமான். ஏன்னா தமிழர் திருநாட்டிலேயே அவரை விட முடியுமா? முருகனுக்கு கொண்டு போய் அந்த அறுப்பை முதல்ல வச்சு படைச்சு இந்த வருஷம் எல்லாரும் செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிப்பா. அப்படி ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தொழில்னு சொல்லப்படாது ஒரு இது வந்து விவசாயம். இதில் முதல் நாள் போகி பொங்கல் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவோம். ஒரே வரியில் சொல்லணும்னா பழையன கழிதலும் புதுவென புகுதலும் அப்படிங்கிறது தாத்பரியம். பழைய துணிகளெல்லாம் இது பண்ணிட்டு புதுசு போட்டுக்கணும்னு இந்த காலத்தில் உள்ளவாள்லாம் பண்ணிட்டு இருக்கா. பழசு போட்டு எரிக்கிறது இது ஒரு சம்பிரதாயமாகவே மாறிடுது. மெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் போட்டாவது கொடுத்துறா பழையன கழிதலும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. பழைய எண்ணங்களில் தான் விட்டு இது பண்ணணும். பழையன கழிதலும் புதுவென புகுதலும்னா, இப்போ போன தைப்பொங்கல்லேருந்து இப்போ வரக்கூடிய தைப்பொங்கல் வரைக்கும் வந்த கஷ்டங்கள் எல்லாம் கழிக்கணும், சுபங்கள் எல்லாம் கையில் எடுத்துட்டு அடுத்த தைப்பொங்கலுக்கு உள்ளே போகணும் அப்படின்னு அர்த்தம். அதுதான் பழையன கழிதலும் புதுவென புகுதலும். அடுத்த நாள் தைப்பொங்கல். அறுப்பறுத்து எல்லார் வீட்லேயும் கிச்சன் இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கா கிச்சன்? இருக்குது. பொங்கல் அடுப்பில் கேஸில் வைக்கலாம் இல்லையா? தாராளமாக வைக்கலாம். கிச்சனில் வைக்கலாம் இல்லையா? இருக்கு. எதுக்காக வைக்காமல் வீட்டு வாசல்லையோ மொட்டை மாடியிலையோ கொண்டு போய் வைக்கிறோம்? எனக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. சொல்லுங்க. தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுவேன். அதனால தெரியாது, நீங்களே சொல்லுங்கள். இது மிகப்பெரிய விஷயம். தெரியாதுங்கிறத ஓப்பனாக சொல்லிட்டா பல பொய்களை நம்ம சொல்ல வேண்டாம் அந்த இடத்துல. கண்டிப்பாக. அதாவது இதுக்கு 3 ஆதாரம் சொல்லப்பட்டிருக்கு. நீர், நெருப்பு, காற்று. விவசாயத்துக்கு உள்ள நீர் கிடைக்கணும். அதிகமான நீர் போச்சுன்னா பயிர்கள் எல்லாம் கெட்டுப்படும். கம்மியான நீர் போச்சுன்னா பயிர்கள் எல்லாம் வாடிப்படும். அதனால் அதுக்குள்ளே நீருக்கு வருண பகவான். அதனால்தான் நம்ம எந்த சாப்பாடு செஞ்சாலும் அதில் நீர் இல்லாமல் இருக்காது. அது வந்து மனுஷாலோட ஒத்துப்போகும். அது ஒரு பழமொழி ஒன்று ஒரு பாட்டில் சூப்பராக சொல்லுவாள். இது வந்து பக்தி மார்க்கமான பாட்டு. அந்த பாட்டில் உணவு மாறிடினும் நீரினில் மாற்றம் உண்டோ, நீர் போன்று ஆதாரமாம் அப்படின்னு சொல்லுவாள். மனுஷனினுடைய எண்ணங்கள் நீர் போன்று என்றைக்கும் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். இன்னொன்று நெருப்பு. பிரதானமே சூரிய பகவான் தான் இந்த திருநாளில். ஸோ அதனால் இந்த பொங்கல் வைக்கிறத அவர் பார்க்கணும். முதல் பொங்கல் எப்பொழுதும் நம்ம வீட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். அப்போ குலதெய்வத்துக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். தைப்பொங்கலில் மட்டும் சூரிய பகவானுக்கு தான் முதல் நைவேத்தியம். அதனால தான் அந்த காலத்தில் வீட்டில் வந்து தாழ்வாரத்தில் வைப்போம். வச்சு சூரிய பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அக்கம் பக்கத்தில் ஒரு வீட்டில், எங்கள் ஊர்லெல்லாம் ஒரு வீட்டில் பொங்கல் வைக்கிறாங்கன்னா சுற்றி 3 வீடு வருவாங்க. இங்கே பொங்கல் வச்சு பொங்குற சமயம் இங்கே பொங்கிட்டு எல்லாரும் சேர்ந்து அடுத்த வீட்டுக்கு போவோம். ஒன்று கூடி அப்படி பொங்கல் வைக்கிறது. அந்த வைபவங்கள்லாம் இந்த காலத்தில் ரொம்ப அழிஞ்சுட்டு வருது. அந்த எல்லாரும் சேர்ந்து வைக்கிற அந்த கிராமங்கள்லாம் கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லார் வீட்டு சாப்பாடும் அதில் சேர்ந்து வரும். அதில் வந்து கெமிக்கல் இருக்கா, இல்லை இந்த அஜினாமோட்டோ இருக்கா, அன்பு, பாசம் இதெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டாலே, உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட்டாலே அவ்வளோ இனிப்பாக இருக்கும் சார். அந்த அளவுக்கு ஒரு விசேஷம் இந்த தைப்பொங்கல். 2வது நாள் மாட்டுப்பொங்கல். அடுத்தபடியாக விவசாயத்திலேயே உழுகிறது மாடு தான். இந்த காலத்தில் தான் டிராக்டர், அந்த காலத்துலலாம் மாடு தான். அந்த மாட்டை வந்து நம்ம தெய்வமாக கொண்டாடணும் அப்படிங்கிற பாவனையில் இந்த பசுமாடோ எரும மாடோ காளை மாடோ அந்த மாட்டுக்கு குளிப்பாட்டி சந்தன பொட்டெல்லாம் வச்சு கொம்புக்கு வர்ணங்கள்லாம் அடிப்போம். சூப்பராக இருக்கும். சில பேர் 2 கொம்புக்கும் ஒரே மாதிரி அடிப்பா. நாங்கள் மாட்டு பண்ண வச்சுருந்தோம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மாடு இருக்கும். 2 மாட்டுக்கு ஒரு வர்ணம் அப்படின்னு மாற்றி மாற்றி அடிப்போம். அதெல்லாம் நான் எதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ சந்தோஷங்கள் அவ்வளோ இருந்தது. மாட்டுக்கு அடித்து அந்த மாட்டுக்கு கழுத்தில் கட்டக்கூடிய கயிறு, கலர் பேப்பர்ஸ் இதெல்லாம் கட்டுவோம். மாட்டுக்கு கட்டிட்டு அன்றைக்கி சாயந்தரம் மாட்டு பொங்கல் வச்சு முதல் பொங்கலை அந்த மாட்டுக்கு கொடுப்போம். மாட்டுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிப்போம். ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது இந்த மாடு தலையை இப்படி கீழே கொண்டு வரும். இதை விட பிரத்யட்சமான ஆசீர்வாதம் வேறு எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு விசேஷமான மாட்டுப்பொங்கல்.
அடுத்த நாள் காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல் பார்த்தீங்கன்னா இந்த படித்துறைகள்லாம் போய் மகளிர்கள்லாம் தீபம் ஏற்றுவா ஆலயங்களில். இந்த காணும் பொங்கல் எதுக்காக கொண்டாடுறதுன்னா, உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இவெல்லாம் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடியது காணும் பொங்கல். இந்த தைப்பொங்கலை பற்றி சொன்னேன் இல்லையா, இதோட பேசிக் எங்கே வந்து நிற்கிறது? ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? விவசாயம். கரெக்ட், விவசாயம். இவ்வளோ விஷயத்த சொன்னேன். விவசாயம் நாட்டினுடைய என்ன சொல்லுவா, முதுகெலும்பு. அதனால தான் நம்மளால் திரும்பி பார்க்க முடியல. என்னைய கேட்டால் விவசாயம் என்பது நாட்டினுடைய இதயம். இதய துடிப்பு நின்று போயிடுத்து ஒன்றும் கிடையாது. இந்த காலத்தில் விவசாயியோட நிலைமை தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா, இதை விட பெரிய அவமானம் நமக்கு வேறு எதுவுமே கிடையாது. அதுக்காக என்ன பண்ண முடியும்? நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் போய் விவசாயம் இறங்கி பார்க்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்படி நான் சொல்ல வரல. விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுங்க. அவன் உற்பத்தி பண்ணுறதை அவனாலே நிர்ணயிக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் பல ஃபிலிம்ஸில் கூட பார்த்துருக்கலாம், பல படங்களில் கூட பார்த்துருக்கலாம். இதெல்லாம் நடந்துட்டுருக்கிற நிதர்சனமான உண்மை. அதுக்கு விவசாயிகளுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ, இதுக்காக நான் ஒரு விவசாயியாக தேடி போகணுமான்னா கிடையாது. கிராமப்புறங்களில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருப்பா விவசாயிகள். அவளுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு பொங்கல் பணமோ ஒரு பொங்கல் துணியோ எடுத்து கொடுத்து அவளுக்கு இதில் சந்தோஷம் இருக்கும்னா, இதை விட கோடி சந்தோஷம் அவளுக்கு வேறு எதுவும் கிடையாது. இன்னொரு இடத்துல சந்தோஷம் இருக்கும். இந்த பயிரால் நமக்கு லாபம் வரப்போதோ நஷ்டம் வரப்போதோ எனக்கு அது தெரியாது. ஆனால் இந்த பயிர் வளர்ந்து நிற்கிறது பார்த்தியா, எனக்கு இதை விட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லைடா அப்படின்னு அந்த விவசாயிகள் கொண்டாடுவான். அதனால் விவசாயத்தை காப்போம், விவசாயத்தை காப்போம், விவசாயத்தை காப்போம். 3 வாட்டி விவசாயத்தை காப்போம்னு சொல்லியாச்சு. இப்போ போய் அறுப்பதுக்கு ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்டேன்னா, அதுக்கும் ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் டைம் கிடைக்கும் பொழுது நீங்கள் போய் நேராக விவசாயத்தை கற்றுக்கணுங்கிறது கிடையாது. யூடியூப்பில் பார்க்கலாம், ChatGPTயில் பார்க்கலாம். பார்த்து விவசாயத்தினுடைய அது பண்ணக்கூடிய அந்த ஸ்டெப்ஸு என்னங்கிறத நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் சும்மா உட்காந்து கேளுங்க. இதை கேட்குறதுக்கு கூட நமக்கு டைம் இருக்காது. இதெல்லாம் போய் எதுக்கு கேட்டுக்கிட்டு, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணால் சாப்பாடு வரப்போகுது, நிம்மதியாக சாப்பிட்டு நம்ம பாட்டுக்கு தூங்கி காலைல அந்த மிஷின் லைஃபுக்குள்ளே திருப்பி போவோங்கிறது தான் இங்கே பல பேருடைய மைண்ட் செட்டு. சாரி டு சே, எல்லாருடைய கமிட்மெண்ட்ஸ் அப்படி இருக்கிறதுனால எல்லோரும் அப்படி தான் ஓடின்னு இருக்கும். டைம் கிடைக்கும் போது நீங்கள் திருவிழாவுக்கு ஊருக்கு போனீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் விவசாய நிலத்துக்குள்ளே இறங்குங்கோ. அங்கே உள்ளவங்க செப்பல் போட்டு உள்ளே இறங்க விட மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தெய்வம். செப்பல் இல்லாமல் தான் உள்ளே இறங்கணும் அப்படின்பா. அந்த அளவுக்கு அவ்வளவு அற்புதமாக இருக்கும். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு வாட்டி தெரியாமல் செப்பல் போட்டு இறங்கிட்டாங்க. உள்ளவங்களாம் வெளில போங்கன்னாங்க, செப்பலை கழட்டி போட்டு உள்ளே போனேன். அதுக்கப்புறம் தான் உள்ளே சேர்த்துட்டாங்க. அந்த நிலங்கள் பயிர்கள்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ சேர சகதியமாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. அங்கே போய் இந்த பயிரெல்லாம் தொட்டு பார்க்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஸோ அதனால் அவசியம் எல்லாரும் விவசாயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுண்டு இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி.